அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசயம். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசினியர்களான நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல ஒவ்வொரு கிரகத்தினுடைய மாற்றங்கள் நிகழும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கியமா இந்த ஏப்ரல் மாதத்துல முக்கிய 2 சுப கிரகங்கள் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. யாரு அந்த கிரகம்னு பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் தான். குரு சுக்கிரனுடைய ராசியிலையும் சுக்கிரன் குருவினுடைய ராசியிலையும் பெயர்ச்சியாகி பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுங்க. அதாவது வீடு வாங்குவதோ வாகனம் வாங்குவதோ அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒத்திகைக்கு ஒரு வீட்டிற்கு போவதோ இது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்து நடைபெறாத காரியங்களும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த 2 சுப கிரகங்களுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால எதிர்பாராத பல சிறப்பு நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட இருக்குது. சுப செலவுகள் இருக்குதுங்க. இந்த சுப செலவுகளுக்கு நம்ம என்னடா செய்ய போறோம், கடன் வாங்கணுமா இல்ல ஏதாவது ஒரு வகையில நமக்கு பண உதவி கிடைக்குமா, என்ன செய்ய போறோம், இந்த நிகழ்ச்சிகளுக்கு நம்ம என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கக்கூடிய கடகராசியினருக்கும் கூட நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு தருணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறப்புற செய்து வெற்றி காண இருக்கீங்க. என்னதான் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஏன்னா உடல்ல சிறு சிறு கொப்பளங்களோ அல்லது கட்டியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண் சிவந்து போவது, கண்ணெரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது அதிகப்படியான மொபைலோ போனோ அல்லது கம்ப்யூட்டரோ அல்லது வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது இது மாதிரியான காரணங்களால உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் போது இது மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வது இது மாதிரியான பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்படுவதால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பல நாட்களாக இந்த திருக்கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அங்கு செல்ல முடியாத ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் அங்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம பெரியோர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியில் கேது இருப்பது இன்னும் பலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே கேதுவினுடைய நிலையினால நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட ராகு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம், அதே போல கேதுவினுடைய இந்த கன்னிராசி சஞ்சாரம் இவை அனைத்தும் சனி பகவானுடைய அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை ஓரளவு முழுமையாக இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு குறைத்து ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. என்னதான் நன்மைகள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம இருவரும் பகை பெற்றிருப்பதால பயணங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதே போல தூக்க கலக்கத்தில் வண்டி ஓட்டுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. மேலதிகாரிகள் அல்லது உங்களோடு இணைந்து பணிபுரிபவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் அவர்கள் எந்த நிலையில் உங்களை வைத்து புரிந்திருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து அவர்களிடம் உரையாடுவது நல்லது. அதே போல அலுவலக பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு பணத்தையும் அலுவலகங்களில் உள்ள ஆவணங்களையும் கையாள்வது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இல்ல வெளிநாடு சென்றுதான் நான் பணியாற்றுவேன், உள்ளூர்ல எல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு காத்திருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கூடிய விரைவில் வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலையில் ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ளுங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள கிரக கூட்டணி உங்களுக்கு பல நன்மைகளை தரவல்லதா அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதனால வருமானமும் உயர இருக்குதுங்க. வருமானம் உயரும் பட்சத்தில் அனாவசிய செலவுகளை துறந்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு எதிர்காலத்திற்கு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இயக்குநர்களுடன் உள்ள சுமூக உறவு நன்முறையில் இருக்குங்க. பாதிக்கப்பட்ட உறவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து மீண்டும் வாய்ப்புகள்ல ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால கட்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் இருக்குதுங்க. இவற்றை பயன்படுத்தி கட்சியில் நல்ல ஒரு பதவியையோ பொறுப்பையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாங்க. அதே போல நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகள்ல வெற்றி பெற சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையினருக்கு செவ்வாய், சூரியன், சனி மற்றும் ராகு அனுகூலமாக இருப்பதால அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பது வயல் பணிகளின் போது விபத்துக்கள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கவனமாக இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்குள்ளிக்காடு, திருப்பாம்பரம், திருத்தல தரிசனம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில்